கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு கேப்பப் ஆகிட்டு லாஸ்ட் ஒரு 3 or 4 days வந்து உங்களுக்கு என்ன புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஆனாலும் லாஸ்ட் ஃப்ரைடேயில் முடிச்சு விட்டாங்க. உங்களுக்கு வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரிஜெக்ஷன் தெரியுது. அதாவது இன்வெர்டட் ஹேமர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே என்ன ஆயிருக்கு, ஸோ இறக்கி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது எங்கே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது சப்போர்ட் இந்த சேனலில், அதாவது இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒன்று ரீடெஸ்ட் எடுக்கும், இல்லை இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே தான் சப்போர்ட் இருக்கும். அதாவது இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு நான் இன்னொரு சேனலும் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த 2 சேனல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 சேனலில் எங்கேயாவது கரெக்டாக இந்த 2 சேனலில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு இதை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்பும் இந்த சேனலும் ரெண்டும் ஒரே சேமாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது காமெண்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட அனாலிசிஸை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும், ஸோ நிறைய பேருக்கு இங்கே பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து நம்ம இங்கே கீழேயே நீங்கள் பார்த்து நீங்கள் ஓனாகவும் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நானும் அதில் ஏதாவது ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் அதை எடுத்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஓகே, அப்புறம் இந்த ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 4 பேரோ 5 பேரோ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அவங்க பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறத காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஸோ அதாவது உங்களாலையும் மற்றவங்க பயனடும் நினைக்கிற போது இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக என்ன ஆகிட்டுருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சப்போர்ட், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் வந்து அந்த சப்போர்ட்டுக்கே வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மண்டே இன்றைக்கி பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இல்லை அப்படின்னா இந்த 2 சப்போர்ட்டில் இந்த 2 ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஹரிசாண்டல் லைனில் எது வேணாலும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ஸோ மேபி கீழே கூட வரலாம். ஸோ இந்த 54,987 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரேஞ்சு கூட வந்துட்டு அகைன் மண்டே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். இல்லை ஒரு வீக்கு கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் எங்கேயாவது புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் காவேரி சீடு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பாருங்களேன், ஒரு ரைசிங் வேஜில் தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்தே வச்சுக்குவோம், ஒரு ரேலி கொடுத்துட்டு அகைன் இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் இங்கே முடிச்சுட்டு இங்கே மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ இங்கே மேலே தான் போயிருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ
ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, கீழே தான். இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போய் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு இந்த சேனலை அகைன் மறுபடியும் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போது வந்துட்டு ஒரு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் வந்து இங்கே எடுத்துருக்கு. இதுக்கு முந்தைய வீக் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே நடந்திருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு ரேலியை கொடுக்கும். ஸோ கொடுக்கும் அப்படின்றதில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும். ஸோ இந்த 1165க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி ஆகலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், ஒரு வேளை இந்த ஸ்டாக் வந்து இங்கே இருந்து அகைன் மறுபடியும் கீழே வருது. கீழே வந்தால் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை இப்படியே மேலே கொண்டு போகலாம். அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்படியே மேலே போகும். ஸோ இங்கே எடுத்துக்கிடலாம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் நம்ம வாங்கும்போது என்ன பண்ணலாம்னா இங்கே மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்தாலும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஒன்று இது பிரேக் அவுட்டில் வாங்கணும், இல்லை இந்த சப்போர்ட்டில் வாங்கணும், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கில் நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் பாருங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1700 வரைக்கும் கூட போகலாம். நீங்கள் இந்த சேனலை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் இருக்கும். அப்படி தானே இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த சேனலை பார்க்கும்போது தெரியும், இந்த வீக்லியில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், எந்த பிசுருமே இருக்காது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கும் கூட. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கு என்ன பண்ணலாம், ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் டேர்மில். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கும்போது ஒரு ஸ்மால் ரிட்டர்ன்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு 5% போதும் இல்லை 10% போதும்னா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வெளியில் வந்துக்கிறலாம். அசோக் லைலாண்ட், இந்த அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்டோ செக்டார் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸால் மேலே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அந்த நியூஸ்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேலி பெருசாக கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஃபார்மேஷன் வந்திருக்கு. பட் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதுதான் இதோட ஆல் டைம் ஹை, இந்த 131. ஸோ இப்போ இந்த 131க்கு மேலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃப்ரைடே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மண்டே இன்றைக்கி பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ட்ரி எப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம அதை வச்சு பிரேக் அவுட் ஆகிருக்கா என்ன அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு 315 320 போல் பார்த்துட்டு நீங்கள் என்டர் ஆகலாம். ஸோ அப்படி என்டர் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 160 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் இருக்குது. 160 வரைக்கும் மேலே போகும். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இந்த 131 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சிஇஎஸ்சி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 210 அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்தாலும் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஒரு ரேலியை கொடுத்துட்டு ஒரு இன்வெர்டட், இங்கே பாருங்களேன் தெரியும். ஸோ இது வந்து இன்வெர்டட் கப்பு. இதை ஒரு நிமிஷம், இது வந்து இன்வெர்டட் கப் ஃபார்மேஷன். உங்களுக்கு ஹேண்டில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஓரலாக போடுறேன். எஸ்.
ஸோ இந்த இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட். ஸோ டார்கெட் வைஸாக பார்க்கும்போது இந்த சேனல். ஸோ ஏன் இந்த சேனலில் நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த சேனல் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் டைம் ஹைலேருந்து இந்த சேனல் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து 2 டைம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 2 or 3 டைம்ஸ். ஸோ இப்போவும் நெக்ஸ்ட்டும் இது நடக்கும். ஸோ அப்போ டார்கெட்டாக நம்ம இந்த சேனலை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 161க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்களேன். அதாவது நான் பாடியில் தான் வச்சுருக்கேன், விக் இன்னும் மேலே இருக்குது. ஸோ 600க்கு மேலே இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 600க்கு மேலே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்களேன். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்லா கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட், அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து பிரேக் பண்ணலை, ஆனாலும் பிரேக் பண்ணுறதுக்கு நியரில் இருக்குது ஒன்று. ஸோ இதை பிரேக் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து நான் அந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், அதை பிரேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து இது பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ மண்டே கூட பிரேக் பண்ணலாம். அப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்டர் ஆகலாம். ஸோ இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னென்னா இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம எப்பயுமே பார்க்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த பர்டிகுலர் பேட்டர்னில். அதாவது 407க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த ஹாரிசான் லைன் இருக்குது பார்த்தீங்களா 407, இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. இந்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹியூஜ் டார்கெட்லாம் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த 470 இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் லெமன் ட்ரீ. இந்த லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல் டைம் ஹைக்கு மேலே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஆனாலும் அந்த கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஜெக்ஷன் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டே இன்னொரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இது பிரேக் ஒன்று கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் ஸோ இங்கேருந்து அகைன் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயோ இங்கேருந்து வந்துட்டு அகைன் என்ன ஆகணும், கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் ரொம்ப முக்கியம். ஸோ ரீடெஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே எடுத்துட வேணாம், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு அதை தான் நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது நடந்ததுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10-15% வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ராலிஸ் இந்தியா. இந்த ராலிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே, அதாவது ஆல் டைம் ஹையில் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை நம்ம வீக்லியில் வச்சோன்னா உங்களுக்கு இன்னும் ரைட்டு
ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல ரேலியாக இந்த ஸ்டாக்கில் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 2021 நினைக்கிறேன் இதோட ஹை. ஆமாம், இங்கேருந்து இந்த ஸ்டாக் இந்த ஹையை இது வரைக்கும் பிரேக் அவுட்டே கொடுக்கல. ஸோ இப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதை இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ அதை 2021 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தோட ஹையை பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 இயர்ஸ் அபவ் ஒரு ஸ்டாக் வந்து அதோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதை வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்ல ரேலியவும் நம்ம இந்த ஸ்டாக்கில் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹை, அதாவது கப் ஃபார்மேஷன் கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு லாங் கப்பு, அந்த கப் அண்ட் கப் வித் ஹேண்டிலும் உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் பிரேக் பண்ணணும். இந்த ஹேண்டில் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இதுக்கு கீழே எஸ்எல்லை வந்து நம்ம கொடுத்துட்டு வெளில வந்துடணும். இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 500, அதாவது 500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக்கில் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 378. கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்னு கொடுத்துருந்தோம். கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரேலியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 1363 வரும்போது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து என்ன ஆயிரும், ஸோ ரீச் ஆயிரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சார்லட் ஹோட்டல். இந்த சார்லட் ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. இல்லை நியரில் இருக்குது. ஸோ ஆமாம், உங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ மேபி அதாவது நம்மளோட டார்கெட் 1042. ஸோ இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகெயின் கீழேயும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஸ்ட்ரால் லிமிடெட். இந்த ஆஸ்ட்ரால் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பாருங்களேன், ஒரு நல்ல ஃபால். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2418. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை பார்த்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுக்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஸோ இங்கே ஒரு கன்சாலிடேட் ஜோன்லேயே இருந்துட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்டிங்கை கொடுத்துட்டு போகுது. ஸோ இந்த டைம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஆகணும், ஸோ சில விஷயங்கள்லாம் நடக்கணும். அதாவது ஒரு நிமிஷம், இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த கன்சாலிடேட் உடைக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹையையும் உடைக்கணும். இப்போ இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. இது ஆல்ரெடி நான் இந்த பைப் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறையா ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. அண்டர் வேல்யூடுன்றதை விட ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல டவுனில் தான் இருக்குது நிறைய ஸ்டாக்கு. ஒரு சில ஸ்டாக் மட்டும்தான் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை நியரில் இருக்குது. ஓகே, ஆஸ்ட்ரால் பைப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஸ்கிரிப்ட்டு ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட்டு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்குமே என்ட்ரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், ஆகுது, இங்கே பிரேக் அவுட் வரலாம், அதாவது இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் இது எப்படி வேணாலும் நடக்கலாம்னு வைங்களேன். ஸோ ஒரு 2-3 டேஸ் வந்து உங்களுக்கு இங்கே லேக் ஆகிட்டு மேலேயும் போகலாம். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இதை நம்பி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போகும்போது என்ட்ரி எடுக்கணும், இல்லை கீழே வரும்போது இங்கே சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்கலாம் ஷார்ட் டேர்மில். அது உங்களோட அனாலிசிஸை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு கேபிஐ க்ரீன்.
இந்த கேபி க்ரீனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சேனலில் ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போவும் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் இந்த சேனல்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். இந்த சேனலுக்கு மேலே கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ. ஸோ பேரிஷ் கேண்டில் அதாவது ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு இந்த சேனலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கூட வரும். இந்த 467க்கு வந்துட்டு தான் அகைன் மறுபடியும் புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் பார்க்கும்போது இந்த சேனல் உங்களுக்கு இந்த சேனல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வியூ பண்ணி உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குக்கு இதைத்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் மெட்ரோபோலிஸ். இந்த மெட்ரோபோலிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி இப்போவே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை நியரில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது ஒரே ஒரு சான்சஸ். அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிறலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன். அதாவது இந்த ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லை, இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கும் கூட. ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 722. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் தான். ஸோ இந்த ஃபாலை முடிச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணணும் ஒன்று. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்டர் ஆகலாம். 416க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒன்று. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒருவேளை இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ட்ரையாங்கிளோட இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அதை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட்டுக்கு வரும். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி ஆகலாம். ஸோ இந்த 2 சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதோட ஃபஸ்ட் டார்கெட் 512, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.